ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். இவங்க வராங்க, அவங்க வராங்க அப்படின்னு நிறைய பேரோட நேம் வந்து போயிட்டுருக்கு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ போயிட்டுருக்க இந்த நேம் லிஸ்ட்டில் இவங்களோட நேம்லாம் அடிபட்டுருக்கு. எஸ், பிக் பாஸ் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட செல்லம்மா சீரியல் அர்ணவ் வந்து பிக் பாஸ் போகிறாரு அப்படின்ற மாதிரி தகவல் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்தது தான். இப்போ புதுசாக ஆட் ஆயிருக்க பிரபலம் யார் அப்படின்னா நம்மளோட விஜய் விஷால். பாக்கியலட்சுமி சீரியல்லேருந்து விலகின இவர் இப்போ பிக் பாஸ் போகிறதா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இவர் மட்டும் இல்லை, வினோத் பாபு, தென்றல் வந்து இணையத்துடன் சீரியலில் ஃபேமஸாக நடிச்சிட்ருக்க வினோத் பாபுவும் போகிறாரு அப்படிங்கிற தகவல் வந்திருந்தது. அதே மாதிரி நம்மளோட தீபக் விஜய் டிவியில் ரொம்ப நாளாக ரொம்ப வருடங்களாக வந்து இருந்துகிட்ருக்காரு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், தமிழும் சரஸ்வதியும் சீரியல் ரொம்பவே சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு சீரியலை வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளோட விகடனோட ப்ரொடக்ஷனில் வந்து பண்ணியிருக்காரு. இவரும் வந்து பிக் பாஸ் போக போகிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. ஆக்டர் அருணும் வந்து பிக் பாஸ் போக போகிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல். ஏன்னா ஒரு லாங் கேப், பாரதி கண்ணம்மா சீரியலுக்கு அப்புறமா எந்த ஒரு ப்ராஜெக்டும் கமிட் ஆகி பண்ணலை. இந்த லாங் கேப்க்கு அப்புறமா இப்போ வந்து பிக் பாஸ் போக போகிறதா ஒரு தகவல். கண்டிப்பாக இவங்க வந்து கன்ஃபார்மான கண்டஸ்டன்ட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு கன்ஃபார்மான கண்டஸ்டன்ட் அப்படின்னு உள்ளே என்ட்ரி ஆகும்போது தான் நம்மளுக்கே தெரியும். ஏன்னா மாறவும் செய்யலாம், இதில் இவங்களே கன்ஃபார்மாகவும் இருக்கலாம். விடிவி கணேஷ் குக் வித் கோமாளியில் வந்திருந்தார் இல்லையா, அவரும் போகிறாரு அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன். இன்னொருத்தர் யார் அப்படின்னா டிஎஸ்கே, இவரும் போக போகிறாரு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன். இப்போதைக்கு ஜென்ஸில் இவங்க மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு. வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.